உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாரியா வா. ஏய் வா. வா. டாக்டர் யாரோ கூப்பிடுறா. என்ன பெடு. அம்மா. தீபா. பாத்துங்க. அப்பா. அம்மா இங்க பாருங்க. அம்மா அச்சா. அம்மா அம்மா எழுந்திருங்கம்மா. அச்சியா. அச்சியா. அம்மா எந்திரிங்கம்மா. அச்சியா. மா கார்த்திக் பாப்பா. இங்க பாருங்கம்மா. அச்சியா. கார்த்தி அம்மா வர்றாங்க. அச்சியா. அம்மா 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 இங்க பாருங்கம்மா. அம்மா என்ன ஆச்சு? ரம்யாவும் ரியாவும் தீபாவை கடத்திட்டாங்க. சரி நீங்க அம்மா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அவங்கள நான் பார்க்கறேன். சரி அம்மா மெதுவா புடிடா. எவ்ளோ பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்தி இந்த கல்யாணத்தை நடத்த பார்த்தோம். ஆனா கடைசியில எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. எல்லாம் இவளாலதான். இவ மட்டும் கல்யாண மண்டபத்துக்கு வராம இருந்திருந்தா நம்ம திட்டம் சக்சஸ் ஆயிருக்கும். கார்த்தியும் என் கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. நானும் மிஸ்ஸஸ் கார்த்தி ஆயிருப்பேன். கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உன்னை கடத்திட்டு போனதுமே உடனே உன் கதையை முடிச்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா கடைசி நேரத்துல நீ மண்டபத்துக்கு வந்து குட்டைய குழப்பி கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டல்ல. ஏய், என் கல்யாணத்தை நிறுத்த என்ன கடத்திட்டு போய் தப்பு செஞ்சவன் நீ. ஆனா உன் கல்யாணத்தை நான் ஏதோ நிறுத்தின மாதிரி ஏன் மேல கோவப்படுற? நீ எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணாலும் உன்னால இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. இப்பவாது நீ தெரிஞ்சுக்கோ, அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னால அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏய், நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பொருளை அடையணும்னு நினைச்சா அதை அடையாம விட மாட்டேன். பொருளுக்கே ரிஸ்க் எடுத்து அடையணும்னு நினைக்கிறப்ப கார்த்தி ஹஸ்பண்டா வர எவ்வளவு ரிஸ்க் எடுப்பேன். அதுக்கு தடையா என் அப்பாவும் நீயும் யாரா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த கல்யாணம் நின்னதுக்காக சந்தோஷப்பட்டுக்காத. நான் கார்த்தி வைஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். மத்தபடி இந்த கல்யாணம் சீக்கிரம் நடந்தே தீரும். இப்படியே நீ கனவு வேணா கண்டுட்டு இருக்கலாம். ஆனா நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. நீ எத்தனை மார்வேஷம் போட்டு வந்தாலும் என்ன சித்து வேலை செஞ்சாலும் என் புருஷன் கிட்ட இதெல்லாம் பலிக்காது. அவர் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. பேசாம என் தாலியை கையில கொடுத்துட்டு மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஏய், கேட்டதும் கொடுக்கறதுக்கா இந்த தாலியை எடுத்துட்டு வந்த? இனிமே இந்த தாலி உன் கைக்கு கிடைக்காது, உன் கழுத்துக்கும் வராது. இது என் கழுத்துல தான் ஏறணும். ஏற வெப்ப. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.